எலிசபெத்தும் தங்களுக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று நெடுங்காலமாக அவர்கள் ஜெபித்து வந்தார்கள். அவர்களுக்கு அது இனி கிடைக்கும் என்ற நம்பிக்கை அற்ற நிலைமைக்கு போய்விட்டார்கள். அந்த நேரத்திலே தேவதூதன் தோன்றி, உனக்கு ஒரு ஆண் குழந்தை வரும், அதற்கு ஜோவான் என்று பெயரிடுவாயாக. நீங்கள் இந்த காரியத்தை உங்கள் கண் முன்னாக நிறுத்தி பார்க்க வேண்டும். இந்த காரியத்தை நீங்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்திலே தேவதூதன் எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையான வார்த்தையை, என்னுடைய வார்த்தைகள் அன்றைய நாளே உங்களுக்கு அது ஒரு நம்பிக்கையை கொடுக்கட்டும். என்னுடைய வார்த்தைகள் அன்று எப்படியாக சகரியாவுக்கு தேவதூதனுடைய நம்பிக்கையை கொடுத்ததோ அதே காரியத்தை என்னுடைய வார்த்தைகள் உங்களுக்கு வாழ்க்கையிலே நம்பிக்கையை கொடுக்கட்டும். குழந்தைக்காக அவர்கள் ஜெபித்தார்கள், நெடுங்காலமாக அவர்கள் ஜெபித்தார்கள். அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள், இனி இது நடக்காது. அந்த நேரத்திலே தேவதூதன் தோன்றி, குழந்தை கிடைக்கும், குழந்தைக்குரிய பேர் ஜோவான். எவ்வளவு ஆணித்தரமாக, எவ்வளவு உறுதியாக, குழந்தை மட்டுமென்று சொல்லவில்லை என்றால் கூட ஒருவேளை மறுத்து போயிருக்கலாம். ஆனால் குழந்தையுடைய பேர் இது என்று சொல்லும் போது எவ்வளவு நம்பிக்கையை கொடுக்கிற வார்த்தையாக இருக்கிறது. எனக்கு பிரியமான விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கிறது. நாங்கள் காணுகிறதை நம்பினோம் என்றால் அதற்கு என்ன பிரயோஜனம்? காணாதவர்களை நாங்கள் நம்பினோம் என்று சொன்னால் கர்த்தர்